இன்றைக்கி குக்கர்லேயே நம்ம காளான் பிரியாணி எப்படி செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே குக்கரை வச்சிடணும். அதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சோண்டு நெய் நமக்கு தகுந்த மாதிரி ஊற்றிட்டு அடுத்து என்ன பண்ணோம், பட்டை, கிராம்பு, கடல் பாசி, ஏலக்காய் எல்லாமே போட்டுட்டு அது லைட்டாக பொரிஞ்சு வந்த உடனேன்னு ஒரு கிண்டிட்டு திருப்பி நம்ம ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயத்தை லைட்டாக போட போகிறோம். தேவையான அளவு நான் இன்றைக்கி 4 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் லைட்டாக நம்ம என்ன பண்ணணும், ஒரு கிண்டிட்டு உப்பு கொஞ்சோன்னு சேர்க்கணும். உப்பு நம்ம சேர்த்தோம்னா சீக்கிரம் வெங்காயம் என்ன பண்ணும், வதங்கி வரும். அதுக்காண்டி நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சோன்னு உப்பு சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா 2 பச்சை மிளகாய் நான் லைட்டாக வதங்கினோடனே 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். கொஞ்சோன்னு கருவேப்பிலை சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி எத்தனை மிளகாய் வேணுமோ சேர்த்துக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் அது பொன்னிறமாக வரட்டும். கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கி விட்டுட்டே இருந்தோம்னா அந்த பொன்னிறமான ஸ்லைஸ் வந்துடும். அந்த பொன்னிறம் வந்தால் தான் என்ன ஆகும்னா பிரியாணி டேஸ்ட்டுன்னு நல்லா இருக்கும். அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மீடியமான தக்காளி 3 தக்காளி நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. உங்களுக்கு நீங்கள் செய்கிற தகுந்த மாதிரி எடுத்துக்கணும். நான் 2 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன், அதனால 3 தக்காளி. நீங்கள் எவ்வளோ அரிசி எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு தக்காளி போட்டுக்கோங்க. 3 தக்காளி எடுத்து லைட்டாக உப்பு போட்டனால சீக்கிரம் வதங்கிடும். அதனால் மறுபடியும் கொஞ்சோன்னு நான் உப்பு சேர்க்குறேன். அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லியை மிக்சியில் இப்படி அடித்து நம்ம கொஞ்சம் நான் ஊற்றுறப்ப அந்த ஃப்ளேவராகவும் டேஸ்ட்டாகவுமேனு நமக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காண்டி தான் நான் இந்த மாதிரி செய்கிறேன். நீங்கள் அப்படியே போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி செய்கிறப்ப கலரும் ஒரு மாதிரி நல்லா அழகாக இருக்கும். பார்க்குறப்ப பிரியாணி நம்ம திறக்கும் போதே வாடை நல்லா கமகமன்னு வரும். நான் இன்றைக்கி சத்தி பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன். ஒரு 5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தகுந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். கொஞ்சோன்னு உப்பை ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டிங்கன்னா லைட்டாக எண்ணெய் பிரிகிற மாதிரி உங்களுக்கு தெரிகிற ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கள், காளானை நான் 2ஆக கட் பண்ணியிருக்கேன். 4ஆக கட் பண்ணோம்னா காளான் ஃபுல்லாகவே என்ன ஆயிரும்னா உடஞ்சிரும். காளானை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம கழுவிட்டு தான் என்ன பண்ணணும், கட் பண்ணணும். அப்படியே நம்ம கட் பண்ணோம்னா அது என்ன ஆயிரும்னா நம்ம திருப்பி வாஷ் பண்ணுறப்ப ஃபுல்லாக நுணுங்கிடும். அதனால் நான் டபுள் லேயராகவும் கட் பண்ணிவிட்டு முன்னாடியே கழுவிட்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை போட்டு நம்ம நல்லா என்ன பண்ணணும், கிண்டி விடணும். ஃபுல்லாக கிண்டி விட்டு லைட்டாக நமக்கு தேவையான அளவு இதில் உப்பு நம்ம சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சோன்னு புதினா கொத்தமல்லி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அரைக்காமல் தனியாக வச்சுருக்கேன். அதை கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கிண்டிக்கணும். அதுக்கப்புறம் நான் 1 டம்ளர் தயிர் ஊற்றுறேன். நான் ஆவின் தயிர் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எந்த தயிர் தேவையோ வீட்டில் வச்சது, புளிப்பு இல்லாத தயிராக ஊற்றுங்க. புளிப்பான தயிர் ஊற்றுனீங்கன்னா தக்காளியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லு நல்லா கொதிச்சு வரப்போ இந்த டம்ளரில் தான் 2 டம்ளர் நான் பாஸ்மதி சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அரிசி வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ சீரக சம்பா அரிசி 2 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி கரெக்டாக ஊற்றணும். இல்லைனா சாப்பாடு குழஞ்சி போயிடும், ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறன்னு இறுகி போயிடும். அதனால் நீங்கள் காளான்லேருந்து தண்ணி வரனால என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சம் தண்ணி 3 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணியில் காளான்லேருந்தே வரனால அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி கரெக்டாக தண்ணி பதத்தை ஊற்றினோம்னா சீரக சம்பா அரிசி சூப்பராக வருங்க. அப்புறம் ஒரு குட்டி லெமன் பிழிஞ்சு விட்டுருக்கேன் நான். நீங்கள் லெமன் முன்னாடியே சேர்த்துக்கலாம், லாஸ்ட்டாகவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் சேர்த்துக்கலாம், அது நம்ம இஷ்டம்தான். அதுக்கப்புறம் அரிசியை போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. லைட்டாக ஒரு பெரிய தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. நமக்கு காரம் உப்பு எல்லாமே பார்த்துட்டு மூடி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். மூடி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்பப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து நம்ம கிண்டி விடணும். அதுக்கப்புறம் ஒரு பேன், பெரிய தட்டை வச்சு நம்ம இஞ்சி பூண்டை இடிக்கிற கல் இருக்குது பாருங்கள், அதை தூக்கி மேலே வச்சு சிம்மில் வச்சுருங்க. வச்சிட்டிங்கன்னா தம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக நமக்கு பிடிச்ச மாதிரி உதிரியாக சூப்பரான பிரியாணி வந்துடும். அதிகமாக கிண்டாதீங்க, கிண்டினீங்கன்னா கிர்றன்னு இறுகி ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆயிரும். ஓகே.